தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டது. புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து மாநில காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் போட்டியிட்டார். இந்த தொகுதியின் முடிவுகள் புதுவை மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதில் 4441 ஓட்டு வித்தியாசத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து நேய மக்கள் கழகம் சார்பில் போட்டியிட்ட விநாயகம் 2ஆம் இடம் பிடித்தார். 3வது இடத்தை சுயேட்சையாக போட்டியிட்ட சேது செல்வம் பிடித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி 10 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கட்சி 10 இடங்களில் போட்டியிட்டது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம், முதலைப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார், திருநள்ளாறு தொகுதியில் ராஜசேகரன், நெரவி திருப்பட்டினம் தொகுதியில் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் வென்றிருப்பது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 16 இடங்களில் போட்டியிட்டது. இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 15 பேர் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். ஓசூர் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் கார்த்திகேயன் மட்டும் வெற்றி பெற்றுள்ளார். 16 இடங்களில் போட்டியிட்டு ஒரே இடத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் திமுக 5 இடங்களை வென்றுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் திமுக 14 இடங்களில் போட்டியிட்டது. இதில் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் ராஜ்பவன் தொகுதியில் திமுக வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் திமுக அமைப்பாளர் நாஜிம், பாகூர் தொகுதியில் செந்தில்குமார், நெல்லித்தோப்பு தொகுதியில் கார்த்திகேயன், காலாப்பட்டு தொகுதியில் செந்தில் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அபார வெற்றி பெற்றார். புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபார வெற்றி பெற்றார். அவர் மொத்தம் 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி கொடி நாட்டினார். ஆரம்பம் முதலே முன்னிலை வகித்த அவர் இறுதி சுற்று வரை அந்த முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டு இந்த வெற்றியை பெற்றார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெளிவான ஆதரவுடன் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி மூலமாக லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுக்கிறது. வெற்றிக்கு பின்னர் தமக்கு ஆதரவளித்த மக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். இளம் கிரிக்கெட் வீராங்கனை ஏஞ்சல் காங்கவி தற்கொலை. பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கம் இரங்கல். ஏஞ்சல் காங்கவி வயது 19 என்ற இளம் கிரிக்கெட் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விளையாட்டு வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த காஷ்மீர் குமார் அவர்களின் மகளான இவர் புதுச்சேரியில் வசித்து வந்தார். கிரிக்கெட் அணியில் தேர்வாகாத மன அழுத்தமே இந்த துயரமான முடிவிற்கு காரணம் என்றும் கருதப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கம் செயலாளர் பாபு பேட்டியளிக்கையில், இளம் வீராங்கனை ஏஞ்சல் காங்கலி மரணம் எங்களை மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜோஸ் சார்லஸ் மார்டின் எங்கள் அமைப்பினரும் இன்னும் இந்த துயரத்திலிருந்து மீளவில்லை. அந்த குடும்பத்திற்கு பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கம் சார்பாகவும் எங்கள் தலைவர் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மிகவும் வருத்தமான சம்பவம். கிரிக்கெட்டில் விளையாட வாய்ப்பு கிடைக்காததால் இத்தகைய அழுத்தம் உருவாகுவது கவலைக்குரியது. பல ஆண்டுகளாக சில அமைப்புகள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் இனி இதுபோன்ற துயரமான முடிவுகள் எடுக்கப்படாத வகையில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டியது அவசியமாகியுள்ளது. இந்த விவகாரத்தை ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகிறார். வருங்காலங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களின் திறமைகள் வெளிப்படையாக மதிப்பிடப்படும். உலகளவில் திறமைகளை வெளிப்படுத்தும் புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் உலகளவில் புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டை ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொண்டு செல்வார் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் பொருளாளர் துரைசுவாமி உடன் இருந்தார்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த வெற்றி இமாலய வெற்றி என அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக தனது கட்சியின் சின்னமான தர்பூசணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறினார். மக்களின் ஆதரவே தனது வெற்றிக்கு காரணம் எனவும் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். அவரது வருகையொட்டி காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் கொண்டாட்டமாக மாறியது. பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகள் ஒளிந்தும் மேலத்தாளங்களின் ஒளியுடன் பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது. ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும் மாலைகள் அணிவித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மக்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் திரண்டு வந்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அவரது வெற்றியை பெருமையுடன் கொண்டாடினர். இந்த வெற்றி புதுச்சேரி அரசியல் தளத்தில் ஒரு புதிய சாதனையாகவும் காமராஜர் நகர் தொகுதி மக்களின் ஒருமித்த ஆதரவின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அவர் மேற்கொள்ளும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் அபார வெற்றி பெற்றார். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு கடந்த ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெற்ற நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவரது வெற்றியை கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் திரு ஜான்குமார் அவர்களின் இல்லம் எதிரே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் தனது வெற்றி குறித்து திரு ஜான்குமார் அவர்கள் கூறுகையில், இந்த வெற்றி முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இனிவரும் காலங்களில் முதலியார்பேட்டை தொகுதியை புதுச்சேரியின் முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தனது லட்சியம் என்று தெரிவித்தார். மேலும் தன்னை ஆதரித்து வாக்களித்த முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட அவர் இனிவரும் காலங்களில் முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்காக அயராது உழைக்கப் போவதாக தெரிவித்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் திரு ஜான்குமார் அவர்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் தொகுதி முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் 3 நாள் கம்பன் விழா நடைபெறுகிறது. இதுகுறித்து நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கம்பன் கழக தலைவர் செல்வ கணபதி, செயலாளர் சிவக்குழுந்து ஆகியோர் கூறியதாவது, கம்பன் கலையரங்கில் வருகின்ற 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் கம்பன் விழா நடைபெறுகிறது. 8ஆம் தேதி காலை கம்பன் சிலைக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கம்பன் கழக முதல்வர் ரங்கசாமி வரவேற்கிறார். ஆளுநர் கைலாசநாதன் துவக்க உரை ஆற்றுகிறார். விழா மலர் வெளியிடப்பட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. நூல்களும் வெளியிடப்படுகின்றன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கம்பன் கழக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஏற்பாடுகளை கம்பன் கழக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ் வெற்றி. தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் முக்கிய கவனம் பெற்றுள்ளது திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடி. இந்த தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் வேட்புமனு தாக்கல் செய்த போதே தமிழகம் முழுவதும் கவனம் பெற்றார். அவர் இந்த தேர்தலில் 60,460 வாக்குகள் பெற்ற தாவேகா வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணனை தோற்கடித்தார். கூப்பா கிருஷ்ணன் 57,729 ஓட்டுகள் பெற்றார். 3வது வந்த திமுக வேட்பாளர் பாரிவள்ளல் 55,258 வாக்குகள் பெற்றார். 2,731 வாக்குகள் வித்தியாசத்தில் லீமா ரோஸ் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு செல்ல உள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. இந்த அமைச்சரவையில் அதிமுக இடம் கேட்கும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் உறுதிப்படுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று லாஸ்பேட்டில் உள்ள மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. உப்பளம் தொகுதியில் அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் திமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் திரைப்பட சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் 5வது முறையாக வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பின்னர் வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து வெளியே வந்த அவரை அதிமுகவினர் ஆளுயர மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் வரவேற்றனர்.
தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை மற்றும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 6வது முறையாக போட்டியிட வாய்ப்பு கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி. மேலும் புதுச்சேரியில் மீண்டும் ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. இந்த ஆட்சியின் அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறுவதற்கு எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாயிலாக அனுமதி கேட்போம். யாரும் தர்மத்திற்காக கட்சி நடத்துவதில்லை. 5வது முறையாக வெற்றி பெற்றுள்ளேன். இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்னை வேறு கட்டத்திற்கு உயர்த்த வேண்டும் என்று கூட வாக்களித்து இருக்கலாம். அதற்காக தொகுதி மக்களுக்கு உறுதுணையாக பணியாற்றுவேன் என்றார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிட்டது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி, விலையனூரில் ரவிக்குமார், லாஸ்பேட்டையில் சிவக்கொழுந்து, முத்தியல்பேட்டையில் வையாபுரி மணிகண்டன், அரியங்குப்பத்தில் ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் மோகன்தாஸ், நெட்டப்பாக்கம் தொகுதியில் ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் மல்லாடி கிருஷ்ணராவ், மங்கலம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உழவர்கரை தொகுதியில் டாக்டர் நாராயணசுவாமி, இந்திரநகர் தொகுதியில் ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்திய கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் என மும்முனை போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் சுயேட்சை வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். கதிர்காமம் தொகுதியில் அழகு என்கின்ற அழகானந்தம், மாகி தொகுதியில் வழக்கறிஞர் அசோக்குமார், காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் விக்னேஸ்வரன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். விலையனூர் தொகுதியில் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தோல்வியை சந்தித்துள்ளது திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விலையனூர் தொகுதியில் இந்திய கூட்டணிகள் திமுக சார்பில் அக்கட்சியின் அமைப்பாளர் சிவா போட்டியிட்டார். இவரை எதிர்த்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் புதுமுகமான ரவிக்குமார் போட்டியிட்டார். இன்று காலை வில்லியனூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் முதல் சுற்றில் அதிர்ச்சியை தரும் வகையில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் முன்னிலை பெற்றார். 2வது சுற்றில் திமுக வேட்பாளர் சிவா முன்னிலை பெற்றார். ஆனால் அதற்கடுத்த சுற்றுகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தார். இறுதி சுற்று முடிவில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் 1160 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கல்வி பங்களா ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. முன்னதாக பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலகின் ஒரே சின்ன கைலாயமாகிய புதுச்சேரி கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் காலை முதல் மாலை வரை திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியும் மதியம் அடியார்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் ஏசிடி அம்மையப்பர் படைப்பாளர் குழு சார்பாக 63 நாயன்மார்கள் வரிசை சாதனை நாடக நிகழ்ச்சியின் 10வது நாடகமாக சிறு தொண்ட நாயனர் நாடகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை சின்ன கைலாய மலைக்கு மார்கண்டேஸ்வரருக்கும் குட்டி பாலாம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்று அனைவருக்கும் அருள் உணவு, அருள் திருநீறு, அருட்கொடை வழங்கப்பட்டது. மேலும் சின்ன கைலை சிவன் ஞானியர் கூறும் பொழுது, இந்த கோடை விடுமுறை நன்னாளில் திரு சின்ன கைலாயம் அனைத்தும் நாட்களிலும் பகல் முழுவதும் இரவு 10 மணி வரையிலும் திறந்திருக்கும். வாழ்க்கையிலும் ஒரு முறையேனும் வந்து கைலாயத்தை தரிசிப்பவர்களுக்கு பிறவி துன்பம் நீங்கி இன்மையில் இன்ப வாழ்வும் மறுமையில் பேரின்ப வாழ்வும் கிடைக்கும் என்று அவர் கூறினார். ஆலய உதவிக்கு 9420699556 என்ற எண்ணிற்கு ஜிபி மூலமும் தங்களால் முடிந்த உதவி செய்து எல்லாம் வல்ல கைலாயநாதன்
திருவருளை பெறலாம் என்றும் அவர் கூறினார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கல்வி பங்களா ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. முன்னதாக பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜி சிறப்பாக செய்திருந்தார். கிளினூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்பகலா சமேத ஸ்ரீ முத்துமண்டப அய்யனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. கிளினூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்பகலா சமேத ஸ்ரீ முத்துமண்டப அய்யனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திருக்கைலாயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பரமேஸ்வரன் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருப்தியை குமாரனாக தோன்றிய சிரஞ்சீவி ஸ்ரீ முத்துமண்டப அய்யனாரப்பன் சுவாமிக்கு வேல்விநாதன் வெள்ளையம்மாள் இவர்களின் குமாரத்திகளுமான சௌபாக்கியவதிகளுமான ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்பகலா என்கின்ற கன்னிகைகளுக்கும் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் அனைவரும் வருகை தந்து திருக்கல்யாண வைபவத்தினை நடத்தி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஸ்ரீ பிரம்மதேவன், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ லக்ஷ்மி தேவி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மேல் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் கிளினூர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 30 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியில் ராமு, திருபுவனி தொகுதியில் சாய் சரவணகுமார், தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்த நேயம் மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர்.